நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் ஜபரிசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தில் தற்பொழுது இரண்டாவது முறையாக சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 10 இடங்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்படக்கூடிய நிலையில் அண்ணா நகர், எழும்பூர், நீலங்கரை, அடையாறு, நந்தனம் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தில் 500 கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மீண்டும் சோதனை நடத்தி வருவதால் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் நில மோசடிகள் செய்வதற்கான பணங்களை இவர்களிடம் கொடுத்ததாகவும் இதன் மூலம் தற்பொழுது பல கோடி ஜாபர் சாதிக் அவர்களிடம் இருந்து ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் பெற்றிருப்பதாக சென்னையில் அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். இதில் பல ஆதாரங்கள் சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த சோதனை மிகப்பெரிய ஒரு தேர்தல் மாற்றத்தையே உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுகவின் ஆட்சியில் போதை தற்பொழுது வரை அதிகரித்துள்ளது. குறிப்பாக திமுகவின் முக்கிய நிர்வாகியே போதை மருந்து கடத்தல் செய்து வருவதால் தமிழக மக்கள் திமுகவினர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக திமுகவின் வேட்பாளர்களை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த தேர்தல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆரணி தொகுதியில் ஜெயதக்சன் அவர்கள். இவர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி 1350 கோடிக்கு மேலாக பதுக்கி வைத்ததாக இவரது கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் அனைத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. இதே நிலைமைதான் கன்னியாகுமரியில் கனிமொழி, மேலும் நீலகிரி தொகுதியில் ஆர் ராசா போன்ற தகுதி இல்லாதவர்களை மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியுள்ளார் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில் தற்பொழுது திடீர் திருப்பமாக இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்புடையதாகவும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உறவினர்களின் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இன்று மாலைக்குள் தெரிய வரும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி 350 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். இன்னும் அவரால் ஜாமீன் கூட வெளியாக முடியாத நிலையில்தான் அமலாக்கத்துறை அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மற்ற கைதுக்கும் அமலாக்கத்துறை கைதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆதாரங்கள் அனைத்தும் எதிராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒருபோதும் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீர்ப்பு பிறகுதான் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். இதே நிலைமை ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களுக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.